வணக்கம், நான் உங்கள் பாசின்புரம் சீலியா சடினியம். இப்போ நம்ம இந்த கோகோ பித், அதாவது தேங்காய் நார் கழிவை எப்படி மக்க வைக்கிறதுன்னு பார்க்குறோம். இதை நம்ம அடிநியத்துக்கு எல்லா செடிக்குமே இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நம்ம கம்பெனிலேருந்து போய் அந்த தேங்காய் உரிமட்டை அடிக்கிற கம்பெனிலேருந்து கயிறு திரிக்கிற கம்பெனிலேருந்து நார் வாங்கிட்டு வந்துடுவோம். நாரை வாங்கிட்டு வந்து இது மாதிரி செவ்வகமாக ஒரு 2 மீட்டருக்கு 5 மீட்டர் நீளத்துக்கு அப்படியே ஒரு லேயர் மாதிரி பரப்பிட்டு, ஒரு அடிக்கு பரப்பிட்டு அதுக்கு மேலே கோழி எரு போட்டு மேலே ஒரு லேயர் பரப்புவோம். அதில் ஓரத்தில் இந்த ப்ளூரோட்டஸ் காளான்னு இருக்குது. அந்த காளானோட வித்துக்களை ஓரத்தில் போட்டுருவோம். இந்த பாருங்க லேசாக வந்துருக்கு பாருங்க, இப்போ தான் முளைச்சி வந்துட்டு இருக்கு, போட்டிருக்கிறோம். அதுக்கு மேலே ஏலத்தலை, அந்த புங்கன், எருக்கன், வேம்பு, மாவேலை இதெல்லாம் நல்லா காய வச்ச இலையில நல்லா லேயராக போட்டு மாட்டு எருவும் அதோட கலந்து போட்டு லேயர் பண்ணி வச்சுருவோம். மேலே தண்ணி தெளிச்சுட்டு இருந்தோம்னாக்க ஒரு 60 நாளில் மக்கி ரெடி ஆயிரும். நல்ல உரம் கிடைக்கும். நம்ம திரும்ப அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அசோஸ்பேர்லாம் பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். முழுமையான வீடியோ நாங்கள் அடுத்ததில் போடுறோம். எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வேணுங்கிற வீடியோ நாங்கள் போடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை இண்டோர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அடிநத்துக்கு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் மணலும் கலந்துக்குவோம். போடும்போது நாங்கள் எப்படி போடுறதுலாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாங்கள் எல்லா வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.